tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away. And spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already have. எவ்வளவு நேரத்துக்கு இந்த காத்து மழையை நீடிக்கும் தெரியலையே. எனக்கு தெரியல. என் அப்பா டிவில வானிலை செய்தி கேட்டுட்டு வர போயிருக்காரு. ஒரு புயல் கரையை கடக்க போறதா நியூஸ்ல சொன்னாங்க. அப்படின்னா நாம இன்னைக்கு மீன் பிடிக்க போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நாம நிச்சயமா இன்னைக்கு கடல்ல மீன் பிடிக்க போலாம். ஆனா புயல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாம போனோம். அதான் நல்லது. எது எப்படியோ இன்னும் லியோ வரல, நாம அவனுக்காக வெயிட் பண்ணணும். என் தொப்பி. அவன் நிச்சயமா அதை பிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இது ரொம்ப மோசம். அதுவும் புதுசா எங்க அம்மா நம்ம மீன் பிடிக்கிறதுக்காக எனக்கு தொப்பி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த காத்து மேல எனக்கு கோவமா வருது. அதை நேர்ல சந்திச்சு அறிவுரை சொல்ல விரும்புறேன். காத்து எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல. அது ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிருக்காங்க. உன் கதைய ஆரம்பியானா? இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மையான கதை. டியூனின்கிறவர் தான் இந்த கதையோட ஹீரோ. ஏன் அவரோட தொப்பியையும் காத்து தூக்கிட்டு போயிடுச்சா என்ன? அவரோட தொப்பியை காத்து தூக்கிட்டு போகல. டியூனின் சமைக்க நினைச்ச மாவை அதை நாசமாக்கிடுச்சு. சரி சொல்லு. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அழகான வீட்ல ஒரு ஒழுக்கமான குணங்களை கொண்ட குட்டி பையன் வாழ்ந்து வந்தான். அவனோட பேர் லியோ. டியூனின். ஆனா அவன் எந்த வேலையும் செய்ய தெரியாம இருந்தா. ஆனா அவனோட அம்மாவுக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும். அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா, இது எப்படி இருக்கு? ஏ ஆஷா, நீ இன்னும் வயசான அம்மாவா மாறலையா? இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. அம்மாவை இப்படி எல்லாம் கிண்டல் பண்ண கூடாது மகனே. என்னால முன்னாடி மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியல. எனக்கு ஜுரம் வந்ததுல இருந்து ரொம்ப பலகீனமாயிட்டேன். அதனால நீ கிச்சன்ல இருக்கிற சோளத்தை எடுத்துட்டு போய் மில்லுல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டு வா. போயிட்டு சீக்கிரம் வந்துரு. பாவம், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நாம இந்த மாவை அரைச்சி அம்மாவுக்கு சத்தான உணவா சமைச்சு கொடுக்கலாம். ஓ சாரி, தெரியாம பண்ணிட்டேன். ஓ, நாம இப்ப மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இப்படி பொறுப்பான வேலை செய்யறது அம்மா பார்த்தா ரொம்ப தெம்பாயிருவாங்கன்னு நினைக்கிறேன். என் மாவு, என் மாவு, என் மாவு. என் மாவை எப்படி பண்ணிட்டே? உனக்கு சந்தோஷமா ராட்சச காத்தே? நீ மறுபடியும் எதுக்காக கிச்சனுக்குள்ள போற டோனி? முதல்ல எங்க இருந்து எடுத்துட்டு போன சோளத்தை என்ன பண்ண? அது வந்துமா, வெளியே பயங்கரமான புயல் காத்தடிச்சிச்சு. அதனால மாவெல்லாம் பறந்து கீழே கொட்டிடுச்சு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நான் இன்னொரு வாட்டி மில்லுக்கு போய் பத்திரமா மாவு அரைச்சு கொண்டு வந்துடுறேன். நம்ம கிட்ட சோளம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதை வேஸ்ட் பண்ணாத. ஜாக்கிரதையா போயிட்டு வா. TuneWorldTamil.blogspot.com. ஏய், என் தொப்பி, என் தொப்பியை கொடுத்துரு. ஏய், எனக்கு வர கோவத்துக்கு உன்ன என் கிட்ட விளையாடாத, ஒழுங்கா நில்லு. போதும், போய் சொல்றத நிறுத்து. உண்மையா சொல்லு, சோளத்தை அரைச்சியா இல்ல காசுக்கு வித்துட்டியா?
இல்லம்மா, என்ன நம்புங்க, நான் உண்மையதான் சொல்றேன். அந்த காத்து தான் இந்த மாவெல்லாம் திருடிட்டு போயிடுச்சு. இங்க பாரு டோனி, இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற கடைசி சோளம். உன்னை எச்சரிக்கிறேன், இத நீ தொலைச்சிட்டு வந்தனா உன்னை அவ்வளவுதான். அப்புறம் உனக்கு சாப்பாடே போட மாட்டேன். அம்மா, என்ன இந்த ஒரு முறை மட்டும் நம்புங்க. கண்டிப்பா நான் இந்த முறை ரொம்பவே ஜாக்கிரதையா இருந்து மாவு அரைச்சு கொண்டு வரேன். என் கண்ணு இல்ல. என் மாவு. நில்லு நில்லு. என் மாவை திருப்பி கொடுத்துரு. சொல்றத கேளு. உன்னால எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த உலகத்துல நீ எந்த மூலையில ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன். நான் சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னை கண்டிப்பா விட மாட்டேன் காத்தே. உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். அது நான் இங்க எதுக்கு வந்தேனா, நீ என்கிட்ட இருந்து திருடின மாவை நான் திருப்பி வாங்க தான் இங்க வந்திருக்கேன். எல்லாரும் வந்து போறதுக்கு நான் ஒன்னும் இங்க சத்திரம் கட்டி வைக்கல. சும்மா தங்கறதுக்கு, புரியுதா? என்ன, என்கிட்டயே நீ போய் சொல்றியா? நீ திருடினதை தான் நான் என் கண்ணால பார்த்தேன். மரியாதையா என் மாவை திருப்பி கொடுத்துரு. உன்கிட்ட தங்கறதுக்கு பணமே இல்லைன்னு சொல்ற. நீ ஏதாவது மேஜிக் பண்ணி சாப்பாட வர வைக்க போறியா என்ன? சொல்லு. சவுத் வெஸ்ட் வேண்ட், அப்புறம் ஈஸ்ட் வெஸ்ட் வேண்ட். இதுல பாத்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் வெஸ்ட் வேண்ட் தான் திறமசாலியான ஆளுங்க. அவங்கள யாருன்னு தெரியுமா? அவங்க எல்லாருமே எங்க சொந்தக்காரங்க, அக்கா தங்கச்சிங்க மாதிரி. யாரு என்கிட்ட இந்த மாவை திருடி இருந்தாலும் அவங்க நிச்சயமா உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்க முடியும். என்னால இதை நம்பவே முடியல. ஓகே, நான் சொல்றத கவனி குட்டி பையா. இந்த முறை நான் உனக்கு பெரிய உதவி பண்ணலான்னு இருக்கேன். நான் சொல்றத நீ கரெக்டா சொன்னா போதும். நான் ஒரு டேபிள் கிளாத்தை பத்தி உனக்கு சொல்றேன். அது சாதாரண டேபிள் கிளாத் இல்ல, ஸ்பெஷல் டேபிள் கிளாத். அதுகிட்ட நீ டேபிள ரெடி பண்ணுன்னு சொன்னா உடனே டேபிள ரெடி பண்ணிடும். சரி குட்டி பையா, நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் தங்கலாம், உனக்கு இஷ்டம் இருக்கிற வரைக்கும். சரியா? பாய். இங்க ஒரு ஹோட்டல் இருக்கே. சரி, இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கே தங்கி ஓய்வு எடுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். என்கிட்ட எதுவும் காசு இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் இங்க தங்கிக்க எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா? நான் ஒண்ணு சத்திரம் கட்டி வைக்கல, எல்லாருக்கும் சும்மா கொடுக்கறதுக்கு. சரி, நான் அரசருக்கு விருந்து கொடுக்கற மாதிரி சாப்பாடு கொடுத்தா என்ன இங்க தங்க வைப்பீங்களா? உங்ககிட்ட தர்றதுக்கு பணமே இல்லைன்னு சொல்றேன். ஏதாவது மேஜிக் பண்ணி சாப்பாடு வர வைப்பியா? நான் ஒன்னும் மந்திரவாதி இல்ல, ஆனா இதுவும் ஒரு வகையான மந்திரம் தான். இங்க பாருங்க. டேபிள் கிளாத், விருந்த தயார் பண்ணு. என்னால இத நம்பவே முடியல குட்டி பையா. உன்னை என்னால எப்படி நம்புறதுன்னே தெரியல. நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கிக்கலாம். இது சாதாரண டேபிள் கிளாத்தே கிடையாது. உனக்கு விருப்பம் இருக்கிற வரைக்கும் இங்கே தங்கிக்கலாம். டோனி, மாவு எங்க? என்ன நம்புங்கம்மா, என் மாவை காத்து திருடிச்சுல, அதுக்கு பதிலா எனக்கு இந்த டேபிள் கிளாத்தை கொடுத்துச்சு. இப்ப பாருங்க அது எப்படி விருந்த தயார் பண்ண போகுதுன்னு. ஓகே டேபிள் கிளாத், விருந்த தயார் பண்ணு. டேபிள் கிளாத், விருந்த தயார் பண்ணு. டோனி, நீ என்ன உளர்ற? மோசமான விஷயம் என்னன்னா உன்னோட கட்டுக்கதைகளை கேட்டு என்னோட நேரத்தை வீணடிக்கிற. ஆனா ஏய் நார்த் விண்ட், இது விளையாட்டு இல்லைன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். ஏன் நீ என்ன இங்க எதிர்பார்க்கலையா? எதுக்காக என்னை ஏமாத்தி கோமாளியாக்குன? உண்மையை சொல்லு. என்ன சொல்ற? ஏதாவது தப்பா நடந்துருச்சா? என்ன தப்புன்னு உனக்கு தெரியாதா?
நீ எனக்கு மேஜிக் டேபிள் கிளாத்னு ஒண்ணு கொடுத்தியே, அது ஒண்ணுக்கும் உதவாத சாதாரண துணிதான். இப்ப எங்க வீட்ல சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்ல. மரியாதை என் மாவை திருப்பி கொடு. என்கிட்ட எப்படி மாவெல்லாம் இருக்கும்? நானே பாவம் காத்துல சுத்துறவன். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. அதனால வேணா ஒரு உதவி செய்யற. நீ இங்க இருந்து போகும்போது நான் உனக்கு வேறொரு பரிசையும் தரேன். நான் சொன்ன அந்த பரிசு அதோ நிக்குது, அந்த கழுதைதான். அது பாக்குறதுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா உனக்கு எப்பப்பெல்லாம் காசு வேணுமோ அப்பெல்லாம் கேட்டேன்னா அது உடனே தங்க காசை தரும். இப்போ உனக்கு சந்தோஷமா? இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாத. நான் அமைதியா இருக்கணும், புரியுதா? அது நீ ஜாக்கிரதையா வச்சுக்க குட்டி பையா. ஆமா சார், என்னால இந்த முறை உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும், நம்புங்க. நான் போய் இந்த கழுதையை கட்டி போட்டுட்டு வரேன், அதுக்கப்புறம் பாருங்க. சரி, நீ இப்ப எனக்கு தங்க காசு கொடு. நீ ஏன் கூட வா. இப்ப நீ எனக்கு நிறைய தங்க காசு கொடு. நீ என்ன பண்ற டோனி? நான் சொன்னது உனக்கு புரியலையா? எனக்கு தங்க காசு கொடுன்னு சொன்னேன். போதும், நிறுத்து. இப்பவே உன் கழுதையை கூட்டிட்டு வெளிய போயிடு. ToonWorldTamil.blogspot.com. இன்னைக்கு நான் ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட போறது இல்ல நார்த் விண்ட். இன்னைக்கு நீ எனக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். நீங்களா? வாங்க, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க. ஒழுங்கா நீ என்கிட்ட இருந்து திருடின மேஜிக் டேபிள் கிளாத்தையும் என் கழுதையும் திருப்பி கொடுத்துரு. ஸ்டிக், இவனுக்கு நாம யாருன்னு காமி. போடு போடு, நல்லா போடு. போட்டு அடிக்கிறியே, உனக்கு இது தப்பா தெரியலையா? அப்பனா என் பொருட்களை திருப்பி கொடு. உங்ககிட்ட இருந்து திருடின எல்லாத்தையும் கொடுத்துறேன். தயவு செஞ்சு இந்த அடிக்கிற ஸ்டிக்கை நிறுத்த சொல்லு. என்ன விட்டுடு. போதும், விட்டுடு ஸ்டிக். கழுதை என் வீட்டுக்குள்ள வர்றதை என்னால அனுமதிக்க முடியாது, புரிஞ்சுதா? அப்ப சரி, எனக்கு தங்க காசு கொடுக்கலத. அப்புறம் டேபிள் கிளாத், நீ இப்ப விருந்து தயார் பண்ணு. டோனி, மேஜிக் ஸ்டிக், நீ இப்ப போய் ஓரமா ஓய்வெடு. ஓ டோனி, இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உனக்கு நீ தொலைச்ச தொப்பி திரும்ப கிடைக்கணும்னா நீ இப்ப அந்த காத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவசியமே இல்ல. இப்ப காத்து நின்னுடுச்சு. அது போகும்போது உன் தொப்பிய திருப்பி கொடுத்துட்டு தடங்களுக்கு மன்னிக்கவும் கேட்டுட்டு போச்சு. நம்ம மீன் பிடிக்க போலாம்ல.